நிர்மல் குமார் அவர்கள் நேற்று 2 வருஷத்துக்கு முன்னால இருக்கிற நிலையே தொடரும், நாங்க விளக்கேற்றை விடமாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார். அவர் அப்படி சொல்வதில் ஆச்சரியம் இல்லை. ஏனென்றால் அவருக்கு வெளிச்சம் பிடிக்காது, மின்வெட்டு இருட்டு தான் அவருக்கு பிடிக்கும். அதனால இந்த எங்களால் நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாது. வழக்காடு மன்றத்திலேயே இந்த சாமானிய மக்களின் உணர்வுகளுக்கு, இந்த ஏழை பக்தர்களின் உணர்வுகளுக்கு, இந்த உறுதியான பக்தர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அங்கே விளக்கேற்ற வேண்டும் என்று தீர்ப்பு வந்ததற்கு பின்பும் நாங்கள் விளக்கேற்ற அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்வது ஆணவத்தின் வெளிப்பாடு. ஏதோ கொஞ்சம் விசில் சத்தம் சத்தமா கேட்டுச்சுன்றதுக்காக இந்த பக்தர்களின் குரல் உங்களுக்கு கேட்காமல் இருக்கலாம். ஆனா இந்த பக்தர்களின் குரல் உங்க விசில் சத்தத்தை விட உறுதியானது, உறக்கமானது, உறுதியானது, வலிமையானது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால மறுபடியும் சென்ற ஆட்சி செய்த அதே தவிர திருப்பரங்குன்றத்துல மத கலவரம், அமைதியை நாங்க நிலைநாட்டுறதுக்கு தான் நாங்க இருக்கிறோம் இப்படின்லாம் சொல்ல முடியாது. நீங்க கரூர்ல போய் நீங்க எவ்வளவு கலாட்டா பண்ணீங்க, ஆனா இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல அமைதியாக விளக்கேற்ற வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள், அந்த பகுதி மக்கள் போராடினார்கள். ஆக இந்துக்களின் அந்த பரந்த மனப்பான்மையை மறுபடியும் இடர வேண்டாம் என்று நான் இந்த அரசிற்கு கேட்டுக்கொள்கிறேன்.